வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்குள்ள வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னா, நமக்கு வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 150 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேனலில் 330 சப்ஸ்கிரைப் வந்துருக்காங்க. டெய்லி வந்து எப்படியும் ஒரு 10 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த 330 பேருக்கும் என்னோட வணக்கத்தையும், என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நீங்க வந்து எனக்கு ஆதரவு தர தர, எனக்கு வந்து இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போணும். அடுத்து இன்னும் ஒரு இது நல்லா பண்ணணும். அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருக்கு. நீங்க உங்க ஆதரவுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து உங்க ஆதரவ எனக்கு தரும்படி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, நீங்க ஆதரவு குடுக்க குடுக்கத்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சப்ஸ்கிரைப்னாச்சும் பண்ணிடுறீங்க. 10 பேர்னாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. இது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திரும்பவும் சொல்றேன், இந்த 330 சப்ஸ்கிரைபருக்கும் எனது நன்றியும், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளாடு வந்து தெரியும். 2 வெள்ளாடு இருக்கு. இதுக்கு வந்து இரை எல்லாம் போட்டாச்சு. கன்னுக்குட்டி இதுக்கு வயிறு எதுவும் பெருசா இருக்கு. யாராச்சும் இந்த கன்னுக்குட்டி வயிறு பெருசா இருக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் மருந்து இருந்தா சொல்லுங்க. வயிறு மட்டும் இதுக்கு பெருசா இருக்கு. அது எதுக்கு என்ன காரணம் தெரியல. டாக்டர் வந்து கேட்டுக்கணும். இந்த வயிறு பெருசானதுக்கு வயிறு வந்து பெருசா இருக்கு. இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மருந்து இருந்தா சொல்லுங்க. இந்த கன்னுக்குட்டி குடுக்குறதுக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. இது நீங்க பார்த்துருப்பீங்க. கண்ணு ஈன்றதப்ப அந்த பிறந்த கன்னுக்குட்டி. இந்த கன்னுக்குட்டி தான் வந்து இப்ப பிறந்துச்சு. இது மாட்டுக்கு தேவையானது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட சுத்தி இதாட்டே இருக்கும். நெல்லு போட்டுருக்காங்க. அது மலை. நம்ம கிராமத்து பக்கத்திலேயே இருக்கு. அந்த மலை பக்கத்திலேயே போய்க்கலாம். ஒரு நாளைக்கு அந்த மலை பக்கத்துக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த மலையோட வீடியோ எடுத்து போடுறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னுக்குட்டிக்கு தான் வயிறு பெருசா இருக்கு. வயிறு பெருசா அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கன்னுக்குட்டிக்கு குடுக்கலாம். இது என்ன வெள்ளாடு. இது எது மேல நிக்குதுன்னு பாருங்க. பொதுவா வெள்ளாடுனாலே ஒரு சேட்டை தான். ஏதாச்சும் மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கும். ஆடுகளுக்கு இப்ப பால் பீச்ச நேரம் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வீடியோ எடுத்திருக்கோம். வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். பூரா அந்த மாடுகளுக்கு பூரா பால் பீச்சறக்காண்டி ரெடியா இருக்கு. பால் பீச்சிட்டு அப்படியே இது பண்றது. இது செம்பறி ஆடு. நல்லா நான் போட்டிருப்பேன். 2வது பேட்ச் 2 செம்பறி ஆடுன்னு. நான் ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப அவசியம். இது ஒரு ஆட்டு பண்ணை நீங்க ஆரம்பிக்கணும்னா, கண்டிப்பா வந்து ஒண்ணு சொந்த இடம் இருக்கணும். இல்லாட்டினா வந்து ஒரு 5 வருஷத்துக்காச்சும் நீங்க வந்து ஒத்திகை எடுத்துக்கணும். ஆமா. அது என் அனுபவத்துல சொல்றது. ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போம்போது, நம்ம அத திருப்பி எடுத்துட்டு போக முடியல. ஆடுகளுக்கு பூரா புல்லள்ளி புல்லு போட்டிருக்கு. பால் பீச்சுற நேரம் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா இருந்துச்சு. இது அடுத்தவங்க இது மேய்ச்சிட்டு வர்றதுனால, அந்த ஷாட் வந்து எடுத்தது நல்லா இருந்ததுனால அந்த ஷாட் எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.